பொதுவாக நாம் பைபிளை வாசிக்கும்போது அவைகளில் வருகின்ற நாடுகள், பட்டணங்கள், சிற்றூர்கள், மலைகள், நதிகள் ஆகியவற்றை பெயரளவில் வாசித்துவிட்டு கடந்து செல்கின்றோம். அன்றைய காலத்து வேதாகம பட்டணங்களும் நகரங்களும் இப்போது அதற்கு என்ன பெயர் இருக்கின்றது? இந்த நகரங்கள் எந்த நாட்டில் இருக்கின்றது? எப்படி இருக்கின்றது? எப்படி வேதாகமத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் வேதாகமத்தை இன்னும் தெளிவாக, எளிதாக விளங்கிக் கொள்ள முடியும். அதுபோக இந்த வேதாகம பட்டணங்களில் அநேக அகழ்வாராய்ச்சிகளும் நடைபெற்றிருக்கின்றது. அவை அனைத்துமே நமது பைபிள் எவ்வளவு உண்மையானது என்பதை உறுதி செய்கின்றது. இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துவிட்டு பைபிளை இனி நீங்கள் படிக்கும்போது இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த 4வது எபிசோடில் தீரு என்கின்ற பட்டணத்தை பற்றியும் இதன் வரலாற்றை பற்றியும் இந்த தீரு பட்டணத்திற்கும் வேதாகமத்திற்கும் இருக்கும் சம்பந்தம் பற்றியும் விரிவாக பார்ப்போம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். ஏசாயா, எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகளின் நூல்களில் வாக்குத்தத்த வசனங்களை மட்டும் கோடு போட்டு படிக்கின்றவர்களாக இராமல் முழுவதுமாக படித்திருக்கின்றவர்களுக்கு இந்த தீரு பட்டணம் நிச்சயமாக இப்போது ஞாபகம் வந்திருக்கும். ஏனென்றால் ஏசாயா, எரேமியா, எசேக்கியா போன்ற தீர்க்கதரிசிகள் இந்த தீரு பட்டணத்தை பற்றி அதிகமாக தீர்க்க தரிசனத்தை சொல்லி இருக்கின்றனர். இந்த தீரு பட்டணம் சாதாரண பட்டணம் அல்ல. கிமு 2750 வருடங்களுக்கு முன்பாகவே இருந்ததாக அறியப்படுகின்றது. ஆனால் இப்படியாக பழம் பெரும் வரலாற்று பின்னணியை கொண்டதான இந்த தீரு பட்டணம் இன்றைய காலத்தில் தனது பெயருக்கேற்ப இந்த தீரு தீர்ந்து போன நகரமாக காணப்படுகின்றது. சரி, முதலில் இந்த தீரு பட்டணம் எங்கிருக்கின்றது என்பது பற்றி பார்ப்போம். சீதோன் பட்டணத்திற்கு தெற்கே சுமார் 22 மைல் தொலைவில் அமைந்திருந்த துறைமுக பட்டணம்தான் இந்த தீரு. எருசலேமுக்கு வடக்கே சுமார் 100 மைல் பயணம் செய்தால் நாம் தீருவை அடைந்துவிட முடியும். நாம் முன்பு பார்த்த கர்மேல் மலையிலிருந்து வடக்கே 37 மைல் தொலைவில் இருக்கின்றது இந்த தீரு பட்டணம். இந்த தீருவின் விளிம்பில் மத்திய தரைக்கடல் இருக்கின்றது. தீருவின் கடற்கரையிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் கடலுக்குள் ஒரு சிறிய தீவு இருக்கின்றது. அதற்கு பெயரும் தீருதான். இந்த தீருவின் வரலாறு வேதாகமத்தில் யோசுவாவின் காலத்திலிருந்தே குறிக்கப்பட்டிருக்கின்றது. யோசுவா 19:29 வசனத்தின்படி யோசுவா 11 கோத்திர மக்களுக்கு கானானை பங்கு வைத்து கொடுக்கும் போது இந்த தீரு ஆசேர் கோத்திரத்திற்கு பங்காக கொடுக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். இப்படியாக இந்த தீரு ஆசேர் கோத்திரத்திற்கு பிரித்து கொடுக்கப்பட்டது என்றாலும் இந்த ஆசேர் கோத்திரம் தீருவில் ஆட்சி செய்யவில்லை. இது துவக்க காலம் முதலே பெனிக்கேயர் மக்களின் புகழ்பெற்ற துறைமுகமாகத்தான் இருந்து வந்திருக்கின்றது. டிலாசார் என்பவர் 1922 தீருவில் அகழ்வாராய்ச்சி செய்தார். அதற்கு முன்பாக 1903 G.A. குக் என்பவரால் தீரு ஆராயப்பட்டிருந்தது. இந்த G.A. குக் என்பவர் சீதோனை மையமாக கொண்டு தனது ஆராய்ச்சியை செய்ததினால் இவர் தீருவை விரிவாக ஆராயவில்லை. எனவே இவரது குறிப்புகளில் தீருவை பற்றி கொஞ்சம்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தீரு பட்டணத்தை பற்றிய விளக்கமான குறிப்புகளை இந்த டிலாசர் என்பவர்தான் அதிகமாக கூறியிருக்கின்றார். P.K. ஹிட்டி என்பவரும் 1957 தீருவை ஆராய்ச்சி செய்தார். நார் ஏல் கெல்ப் என்கின்ற ஆற்றின் முகத்துவாரத்தில் 2ஆம் ராம்சேஸின் கல்வெட்டு பாறை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் தீருவில் நடைபெற்ற பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் குறிக்கப்பட்டும் இருக்கின்றதாம். இந்த கல்வெட்டு நமக்கு தரும் செய்தியின்படி தீரு ஒரு பெரிய வியாபார துறைமுகமாக விளங்கி இருக்கின்றது. கடற்கரைக்கு கொஞ்சம் உள்ளடக்கிய பகுதிகளில் தீருவின் பிரதான சந்தை திடல் காணப்பட்டிருக்கின்றது. மிகவும் புகழ்பெற்ற சந்தை இந்த தீரு பட்டணத்தை சேர்ந்ததுதான். பல அந்நிய தேசத்து கப்பல்கள் இந்த தீருவில் நங்கூரமிட்டு தங்குமாம். வியாபாரிகள் தங்கள் பொருட்களை தீருவின் சந்தையில் விற்பார்களாம். இந்த சந்தையில் நடைபெறும் பிரதான வியாபாரம் என்னவென்றால் அடிமை வியாபாரம்தான். நல்ல திடகாத்திரமான அடிமைகளை கிரேக்கர்கள் தீருவின் சந்தையில் வந்து வாங்குவதுதான் ஒரு வழக்கமாக இருந்ததாம். இப்படியாக அடிமைகளை சந்தைக்கு கொண்டு வர பல முரட்டு கும்பல்கள் தீருவில் இருந்தனர். இவர்கள் கொடிய ஆயுதங்களுடன் சுற்றியுள்ள இஸ்ரவேல் கிராமங்களுக்குள் கடந்து சென்று இஸ்ரவேல் கிராமங்களை சூறையாடி வாலிப வயது ஆண்களையும் பெண்களையும் விலங்கிட்டு கைது செய்து தீருவின் வியாபாரிகளிடத்தில் விற்று விடுவார்களாம்.
இவர்களை இந்த வியாபாரிகள் தீருவின் சந்தையில் வைத்து வெளிநாட்டவருக்கு விற்று விடுவார்கள். இது போக சனகெரிப் என்பவரின் கல்வெட்டு குறிப்பில் அடிமை வியாபாரத்தால் பணம் செழித்திருந்த பெனிக்கேய நகரமான தீரு என்கின்ற வார்த்தைகள் காணப்படுகின்றது. இவை எல்லாமே சரித்திர ஆதார குறிப்புகள். அடுத்ததாக வேதாகமம் இது பற்றி என்ன சொல்கின்றது என்பதை பற்றி பார்க்கலாம். யோவேல் 3:4-8 வசனங்களில் யூதாவின் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவர்களுடைய எல்லைக்கு தூரமாக இருக்கும்படி கிரேக்கர்களிடத்தில் விற்று போட்டீர்கள் என்று கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக இந்த யோவேல் 3:4-8 வரையுள்ள இந்த பகுதியில் தீருவில் நடைபெற்ற அடிமை வியாபாரத்தை பற்றி விளக்குகின்றது பாருங்கள். அதுபோக இந்த தீருவில் ஒரு பிரம்மாண்டமான கோட்டை இருந்ததற்கான இடிபாடுகள் இன்றளவும் காணப்படுகின்றது. இந்த தீருவின் கோட்டை சுவர் 11 அடி அகலம் உடையது. இதன் சில இடியுண்ட பகுதிகளில் 1 முதல் 3 அடி உயர அளவுகளிலேயே சுவர்கள் நிற்கின்றது. இந்த தீருவின் கோட்டையின் உயரம் 20 மீட்டர் என்று வைத்துக் கொண்டாலும் இப்போது காணப்படுகின்ற இடிபாடுகளான 3 அடி வரையுள்ள நிற்கும் சுவர்கள் போக மீதம் இருந்த சுவர்களின் இடிபாடுகள் அந்த சுவரை ஒட்டியேதான் விழுந்து குவிந்து கிடந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படி எதுவும் இடிபாடுகளோ கோட்டையின் இடிந்த கற்களோ அங்கு சுற்றிலும் காணப்படாதது ஆராய்ச்சியாளர்களுக்கு பெரிய வியப்பை தந்தது. ஒருவேளை எதிரிகள் தீருவின் கோட்டையை தகர்த்திருக்கலாம் என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் இடிந்த கோட்டையின் மண்ணையும் கல்லையும் அள்ளி கொண்டு போயிருப்பார்கள். ஆராய்ச்சியாளர்களுக்கே புரியவில்லை. இந்த தீருவிலிருந்து 1/2 மைல் தள்ளி கடலுக்குள் தீருவின் தீவு ஒன்று இருக்கின்றது. இதை ஆராய்ச்சி செய்துவிடலாம் என்று எண்ணி கடலுக்குள் இறங்கினால் கடலுக்கடியில் ஒரு சிதலமடைந்த ஒரு பெரிய பாலத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர். சுமார் 20 குதிரைகள் ஒன்றாக பயணம் செய்யும் அளவிற்கு பெரிய பாலம் அது. அந்த பாலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து பார்த்தால் பாலம் முழுக்க இடிக்கப்பட்ட கோட்டை இருந்தது. அது போக வீடுகளின் கற்களால் அது கட்டப்பட்டிருந்தது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர். இந்த சம்பவத்திற்கு பின்னால் என்ன நடந்தது தெரியுமா? கிமு 585 பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தீருவின் மீது படையெடுத்து வந்து தீருவை 13 ஆண்டுகள் முற்றுகையிட்டார். பின்னர் பேட்டரிங் ராம்ஸ் என்கின்ற கோட்டையை தகர்க்கும் இயந்திரங்களை வைத்து தீருவின் சுவரை தகர்த்து உள்ளே நுழைந்து தீருவின் கட்டிடங்களை இடித்து தீக்கரையாக்கிவிட்டு கிடைத்தவற்றை நேபுகாத்நேச்சார் கொள்ளையடித்து சென்று விட்டார். இப்படியாக இந்த நேபுகாத்நேச்சாரின் படையெடுப்பினால் தீருவின் ஜனங்கள் சிறிதளவில் அந்த தீருவின் தீவில் குடியேறினர். ஆனால் அங்கும் கூட அவர்களுக்கு ஆபத்து வந்தது. கிமு 332 அலெக்சாண்டர் த கிரேட் என்பவர் தீருவின் தீவின் மீது படையெடுத்தார். இப்படியாக இந்த அலெக்சாண்டரின் படைகள் கடலை கடந்து செல்ல பாலம் வேண்டுமல்லவா? அப்போதுதான் அலெக்சாண்டர் ஒரு முயற்சி செய்தார். நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்ட இந்த தீரு கோட்டையின் கற்களையும் வீடுகளின் பாறைகளையும் கடலுக்குள் போட்டு ஒரு பாலம் ஒன்றை அமைத்தார். அந்த பாலத்தின் மீது அவரது படைகள் சென்று அந்த தீருவின் தீவிற்குள் சென்று அவர்களை கொன்று குவித்தார். எனவே இந்த பழைய தீருவின் இடிபாடுகளை ஆராய்ச்சி செய்ய வேண்டுமானால் இந்த தீவில் இருக்கின்ற பாலத்தை தான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த பாலத்தை ஆராய்ச்சி செய்து சில வேலைப்பாடுள்ள கற்களையும் கல்லினால் செய்யப்பட்ட தீருவின் விக்கிரகங்களையும் கூட ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர். 1915 தீருவை ஆராய்ந்த WB ஃபிளெமிங் என்பவர் சில கல்வெட்டுகளை கண்டுபிடித்தார். அது தவிர 1931 இ அங்கர் என்பவர் பாபிலோனை ஆராய்ச்சி செய்த போது அங்கு கிடைத்த கல்தேய கல்வெட்டுகளில் நேபுகாத்நேச்சாரின் 13 வருட தீரு முற்றுகை பற்றிய சில குறிப்புகள் கிடைத்திருக்கின்றது. வழக்கம் போல இந்த கல்வெட்டுகள் நேபுகாத்நேச்சாரை பற்றி மிகையாக சற்று புகழ்ந்தாலும் கூட தீருவின் அழிவை குறித்து சரியாக குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த கல்வெட்டில் என்ன இருக்கின்றது தெரியுமா? தீருவின் அஸ்திபாரங்களை சிதைத்தோம், கோட்டையையும் வீடுகளையும் தரைமட்டமாக்கினோம், அரண்மனைக்கு தீ வைத்தோம், ஒரே நாளில் 7000 ஜனங்களை கொலை செய்தோம், 1300 அடிமைகளை விலங்கிட்டு கொண்டு வந்தோம், எங்கு பார்த்தாலும் தீயும் புகையும் இரத்தமும் ஓலமும் மேன்மை மிக்க நேபுகாத்நேச்சாரின் வெற்றிக்கு சாட்சியிட்டன என்று சொல்கின்றது இந்த பாபிலோனிய கல்வெட்டு. சரி, இது பற்றி பைபிள் கூறுவதை வாசித்தால் நீங்கள் ஆச்சரியம் அடைவீர்கள். எசேக்கியேல் 26:3-21 வசனங்களில், நான் ராஜாதி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எனும் ராஜாவை நான் வடக்கே இருந்து தீருவுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். உன் ஆஸ்தியை
அதாவது தீருவின் ஆஸ்தியை கொள்ளையிட்டு மதில்களை இடித்து உனக்கு விருப்பமான வீடுகளை அழித்து உன் கல்லுகளையும் மரங்களையும் உன் மண்ணையும் கடலின் நடுவில் போட்டு விடுவார்கள் என்கின்ற தீர்க்க தரிசனம் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்க்க தரிசனத்தின்படியே அந்த தீருவின் கட்டிடங்களும் வீடுகளும் தரை மட்டமாக்கப்பட்டது. அலெக்சாண்டர் த கிரேட் என்பவர் தீருவின் கற்களையும் மரங்களையும் மண்ணையும் கடலில் போட்டுவிட்டார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? எசேக்கியேல் இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன ஆண்டு கிமு 590. இந்த தீர்க்க தரிசனத்திற்கு ஏற்றபடியே படையெடுப்பு நடந்தது கிமு 585. தீரு முற்றிலுமாக அழிக்கப்பட்டது கிமு 572. ஆனால் கடலில் எரியப்பட்டது கிமு 332 தான். எசேக்கியேல் தீர்க்கதரிசி துல்லியமாக தீர்க்க தரிசனம் கூறியிருக்கின்றார் பாருங்கள். கிமு வருடங்கள் பின்னிலிருந்து முன்னுக்கு வரும், கிபி வருடங்கள் தான் முன்னிலிருந்து பின்பாக செல்கின்றது என்பதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தீரு தீவின் தென் பாகத்தில் நிறைய கட்டிடங்களையும் வீடுகளையும் கட்டி இந்த தீரு மக்கள் வாழ்ந்திருக்கின்றனர். இங்கு வாழ்ந்தவர்கள் எல்லாம் பெரிய செல்வந்தர்களும் வியாபாரிகளும் தான். இந்த இடம் கிபி 1291 பிடிக்கப்பட்டு முற்றிலுமாக தீக்கரையாக்கப்பட்டது. அதுபோக படையினர் தடுப்புச் சுவரையும் தகர்த்துவிட கடல் தண்ணீரும் உள்ளே நுழைந்து இந்த தீரு ஒரு சுடுகாடு போல மாறிவிட்டது. பிளெமிங் என்கின்ற ஆராய்ச்சியாளர் இந்த பகுதியை ஆராய்ந்த போது தீயில் கருகின கற்கள் மற்றும் சில ஆபரணங்களையும் கண்டுபிடித்தார். கடல் நீர் உள்ளே வராதபடி கட்டப்பட்ட அரண் தற்சமயம் சுமார் 3 அடி உயரம் மட்டுமே இன்றும் கூட நின்று கொண்டிருக்கின்றது. கடல் தண்ணீர் இவற்றை சூழ்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சகரியா தீர்க்கதரிசி இது பற்றி என்ன சொல்கின்றார் என்பது பற்றி பார்ப்போம். சகரியா 9:3-4 வசனத்தில் தீரு தனக்கு அரணை கட்டி தூளை போல வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல பசும் பொன்னையும் சேர்த்து வைத்தது. இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பலனை முறித்து போடுவார், அது அக்கினிக்கு இரையாகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சகரியாவின் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலம் கிமு 487. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது கிபி 1291 தான். காலம் கடந்தாலும் தீர்க்க தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதற்கு இது ஒரு நல்ல சான்று அல்லவா? இந்த தீரு பட்டணத்தில் தற்காலத்தில் உருப்படியாக இருப்பது எஸ்சூர் என்கின்ற ஒரு சிற்றூர் தான். ஊர் என்றவுடன் ஒரு பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் என்றெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணிவிடக்கூடாது. இந்த எஸ்சூர் என்பது வெறும் சிறு சிறு குடிசைகள் நிறைந்த ஒரு மீனவ கிராமம் மட்டும்தான். இங்கு வசிக்கின்ற அனைவரும் மிக சாதாரணமான மீனவர்கள்தான். இந்த தீரு பட்டணம் இயல்பாகவே கற்பாறைகள் நிறைந்த பூமி. எனவே தங்கள் வலைகள் முழுவதையும் இந்த மீனவர்கள் இந்த பாறைகளில் காய போடுகின்றனர். அது மட்டுமல்ல, இவர்கள் மீன் வலைகளை செப்பனிடுவதிலும் பின்னுவதிலும் மிகவும் கை தேர்ந்தவர்களாம். எனவே பிற பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் கூட இங்கு வந்து தங்களது வலைகளை செப்பனிட இவர்களைத்தான் நாடுகின்றனராம். ஒருவேளை இப்போது நீங்கள் இந்த தீரு பட்டணத்திற்கு போனால் மீன் வலையில் உங்கள் கால் சிக்காமல் போவது மிகவும் கடினம். இந்த மீனவர்களிடம், இப்படி உங்க ஊர் முழுவதும் இப்படி மீன் வலையை விரிச்சு போட்டிருக்கீங்களே என்று நாம் கேட்டால், மீன் வலையை பழுது பார்க்கவும் காய போடவும் தீரு மாதிரி ஒரு இடம் இந்த உலகத்திலேயே இல்லை என்று கூறுகின்றனராம். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? நமது வேதாகமத்தில் எசேக்கியேல் 26:14 வசனத்தில், உன்னை வெறும் பாறையாக்கி விடுவேன், நீ வலைகளை விரிக்கின்ற ஸ்தலமாக இருப்பாய், இனி கட்டப்படாய் என்று இந்த தீரு பற்றிய தீர்க்க தரிசனம் உள்ளது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருப்பதுதான் இதற்கு காரணம். இப்படியாக கிமு 800 இருந்து கிமு 480 வரை உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் எல்லாம் அச்சு பிசராமல் நிறைவேறி இருக்கின்றது. இதை அகழ்வாராய்ச்சிகளும் நிரூபித்தும் இருக்கின்றது. இந்த தீரு பட்டணத்தை அகழ்வாராய்ச்சி செய்த டிலாசர் மற்றும் ஃபெமிங் போன்றவர்களுக்கு இந்த வசனங்களை சுட்டி காட்டிய போது, அடடா, உண்மை தெரிய வேண்டுமானால் மண்ணை புரட்ட வேண்டியதில்லை, பைபிளை திருப்பி பார்த்தாலே போதும் போலிருக்கின்றதே என்று அவர்கள் கூறியிருக்கின்றனர். ஆம், இந்த வேதாகம பட்டணங்களில் நடக்கின்ற அகழ்வாராய்ச்சிகள் அனைத்தும் நமது பைபிள் எவ்வளவு உண்மையானது என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகின்றது. இந்த தீரு பட்டணத்தின் வரலாற்று தகவல்களும் அகழ்வாராய்ச்சி ஆதாரங்களும் நமது பைபிள் 100% உண்மை என்பதை ஆணித்தரமாக நிரூபித்திருக்கின்றது. அடுத்த வாரம் வேறொரு நகரத்தை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள்.
இந்த வேதாகம நகரங்கள் என்கின்ற தொடரில் முதல் 3 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மீண்டுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.